அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 2.3ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த சம்மை லாங் டிவிஷன் மெத்தட் ட்ரையல் மெத்தடில் எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பார்க்காதவங்க அதோட லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்குங்க மிஸ், எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. எவ்வளோ ஷார்ட்டாக அதை நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சிந்தட்டிக் மெத்தடில் எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸுக்கு பவர் க்யூப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணுன்றது போன எக்ஸசைஸ்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ இங்கே க்யூப்பில் இருக்குன்னா நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, அந்த நார்மல் ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட், இதையும் ரெண்டு மெத்தடில் செய்யலாம். நான் ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் இது சிந்தட்டிக் மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிந்தட்டிக் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு எல்லா சம்முமே நான் போட போகிறேன். இப்போ இந்த சம்முக்கு இன்னொன்றும் பார்க்கலாம். நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். காமனாக எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இப்படியும் போடலாம். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக நான் x² நான் வெளியில் எடுக்கிறேன். வெளில எடுத்தங்கன்னா இங்கே என்ன இருக்கும், x³ x² போயிடுச்சுன்னா x இருக்கும், மைனஸ் x² வெளில வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக எதுவுமே இல்லை, ஸோ 1 தான் எடுக்கணும். ஸோ -1 நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், -xல் -1 வெளில இருக்குது. அப்போ எக்ஸோட மல்டிபிள் பண்ணால் தான் -1 × x -x வரும். அடுத்தது உள்ளே பாருங்கள், நான் -2 தான் நான் போடணும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 வரும். இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது -× +2 வரும். அப்போ ப்ராக்கெட்குள்ளே ஒரே மாதிரி என்ன இருக்குது, x -2 இருக்குது, நம்ம எழுதிட்டோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய x² -1. ஸோ x² -1 நம்ம எப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். a² - b 1க்கு ஸ்கொயர். இந்த சம்முக்கு தான் இந்த மெத்தட் வரும், எல்லா சம்முக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஸ்டெப் போகணும். அப்போ x -2 இது a² - b² ஃபார்முலா. இப்போ என்ன ஃபார்முலா போடுவோம், a + b × a - b. இதோடைய ஆன்சர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இல்லை, எல்லா சம்ஸுக்குமே நீங்கள் இது மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஆர் சிந்தட்டிக் மெத்தட்னால் நம்ம எப்படி போடலான்னா, இப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா பவர்ஸை, அந்த லெட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு x³ 1 இருக்குது, ஸோ 1 எழுதிட்டோம். x² -2 இருக்குது. இது x³ இது x², இது x, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் இது. ஸோ இப்போ -2 போட்டாச்சு. இங்கே -1, இங்கே +2 வித் சைனோடு போடணும். கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நீங்கள் எல் மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு எப்பயுமே 0 போட்டுக்கணும். ஃபஸ்ட் நம்பருக்கு கீழே 0 போட்டுக்கணும். இங்கே நீங்கள் ஒரு நம்பர் போடணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 போடுறேன். 1 போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே 0 நம்மளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயுமே அப்படியே இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இறக்கிட்டு அடுத்து இதை மல்டிபிள் பண்ணோம். 1 × 1 1. இப்போ இங்கே என்ன இருக்குது, -2 + 1. -2 + 1 என்ன வரும், -1 போட்டாச்சு. அடுத்து இங்கே சைடில் இருக்கிற 1 × -1 என்ன வரும், -1. அப்போ -1 -1 சேர்த்தனோம்னா என்ன வரும், -2. அடுத்து இங்கே சைடில் இருக்கிற நம்பர் 1 × -2 என்ன வரும், -2. அப்போ +2 -2 என்ன ஆகிடும், 0. இப்போ இங்கே 0 வர மாதிரி நம்பர் போடணும். இப்போ நான் +1 போட்டாங்க மிஸ், எனக்கு +1 போட்டுட்டு எனக்கு 0 வந்துருச்சு, ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால், 0 வரலைன்னா அடுத்து -1 போட்டு பார்க்கணும். இப்போ அடுத்தடுத்த நம்பர் போட்டு எந்த நம்பர் போட்டால் மேக்ஸிமம் 1க்கும் -1க்குமே உங்களுக்கு 0 வந்துடும். ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு 0 வந்துடும். அப்படி பார்க்கும்போது இங்கே 1 வந்துருச்சு இல்லையா. அப்போ x -1 இங்கே நம்ம +1 எப்போ போடுவோம், -1 இருந்தால் தான் நம்ம +1 போடுவோம். ஸோ -1 ஒரு ஃபேக்டர். அடுத்து இதை நம்ம எப்படி எழுதணும், x² - இங்கே கிடச்சிருக்கிற ஆன்சரை, ஏன்னா இதுக்கு மேலே இதுக்கு 3 டேர்ம் தான் இருக்குது, ஒரு டேர்ம் 0 ஆகிடுச்சு, அதை விட்டுட்டோம்னா மீதி x². இதுக்கு -x -2 இப்படி நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துருக்கேன்றது புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே சைடில் எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே +1 எடுத்தால் நான் -1 ஒரு ஃபேக்டர்னு எடுத்துப்பேன். ஸோ எழுதியாச்சு. இப்போ கீழே கிடச்சிருக்கிற ஆன்சர் மொத்தமே 3 டேர்ம், ஒரு டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஸோ 0 விட்டுட்டு அப்போ கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டுக்கு ஸ்கொயர் வச்சுக்கணும், அந்த நம்பரோட இன்ட்டு பண்ணிக்கணும். அடுத்து மைனஸ் என்ன சைன் இருக்கோ அதை போட்டு அது எக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே போட்டுக்கணும். நம்ம இப்போ இது நார்மல் ஃபேக்டரைஸ் மெத்தட். இப்போ -2 வந்துச்சுன்னா எப்படி பிரிப்போம், 1 2s are 2. இதில் சென்டரில் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடுவோம். இப்படி எழுதுவோம், x -1
இங்கே ஃபேக்டரில் என்ன வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்றதுனால நான் ஃபேக்டரில் வந்ததை டைரெக்டாக ஆன்சராக எழுதிட்டேன். இன்கேஸ் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்டெப் ஆட் ஆகும். ஸோ இந்த சம் அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக போட முடியும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்கள் மிஸ் இப்படி போட்டாலாம் ஒத்துக்க மாட்டாங்க மிஸ், கொஞ்சம் லாங் ஸ்டெப்பாக இருந்தால் தான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி டீட்டெயில்டாக போடலாம் அப்படின்ற மெத்தட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி போடலான்னு நீங்கள் அதை பாருங்கள். எனக்கு அது கஷ்டமாக இருக்குங்க மிஸ்ன்றவங்களுக்கு இந்த மெத்தட் எந்த மெத்தட் போட்டாலும் ஃபுல் மார்க் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டுமே ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் இதே மாதிரி சிந்தட்டிக் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சிந்தட்டிக் மெத்தடில் நான் ஒரு சம்முக்கும் 2 மெத்தட் நான் போடல, அதனால் நான் டைரெக்டாக சிந்தட்டிக் மெத்தடே போடுறேன். இப்போ எக்ஸ் க்யூபுக்கு என்ன இருக்குது 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு -3, எக்ஸுக்கு -9, இங்கே -5. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு 0 போட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எழுதிட்டேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 இருக்கலான்னு நான் வைக்கிறேன். இப்போ 1 × 1 1, -3ல் 1 போயிட்டா மிச்சம் எத்தனை வரும் -2. அடுத்தது 1 × -2 -2. அப்போ -9 -2 -11. ஸோ இங்கே 1 × -1 அப்போ 0 வரலை. அப்போ கண்டிப்பாக 1 போட்டால் எனக்கு வரலை. அப்போ நான் என்ன மிஸ் பண்ணலாம்? இப்போ 1 போட்டால் எனக்கு வரலை. அப்போ 1 போட்டு எனக்கு வரலைன்னா நான் அடுத்து என்ன பண்ணிக்கணும்? -1 நான் போட்டு பார்க்கணும். -1 போட்டால் எனக்கு வருதா? இப்போ இங்கே 1 × -1 -1, -3யும் -1ம் சேர்ந்தோம்னா -4. ஒரே மாதிரி சைன் இருந்தால் ஆட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவோம். அடுத்து -1 × -4 +4. அப்போ -9ம் +4ம் சேர்ந்தால் வேறு சைன்னா மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ -9ம் +4ம் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 5 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டாச்சு. அடுத்து -× -ப்ளஸ் ஆகிடும். 1 × 5 5 +5 வரும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? -5 +5 சேர்ந்தால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே -1ன்னு எடுத்தோம்னா இங்கே என்னென்னு அர்த்தம்? இப்போ எக்ஸ் +1ன்றது ஒரு ஃபேக்டர். அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -4x -5. இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டர் எடுக்கணும். இப்போ 5 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 5 1 5 5ன்னு பிரிக்கலாம். நடுவில் இங்கே 2 டேர்ம் எக்ஸ் டேர்முக்கும் கான்ஸ்டன்ட் டேர்முக்கும் ரெண்டுக்குமே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணால் சென்டரில் இருக்கிற டேர்ம் வரணும். அடுத்தது அதில் சென்டரில் என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும். அதை பெரிய நம்பருக்கு கொடுத்துருங்க, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. அப்போ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர் வருது? எக்ஸ் +1 வருது. அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் +1 வருது. அடுத்து இங்கே எக்ஸ் -5. இங்கே எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இல்லைன்றதுனால நான் டைரெக்டாக போட்டுட்டேன். இன்கேஸ் நம்பர் இருந்ததுன்னா நான் என்னங்க மிஸ் பண்ணுறதுன்னா இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக போடணும். இப்போ இப்படி இருக்குது இல்லையா? அப்போ எக்ஸு ஸ்கொயர் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிது? +1x அடுத்தது -5x கிடச்சிது இல்லையா? போட்டுட்டு இது எழுதிடணும். இதுக்கு 2க்கும் காமன், இதுக்கு 2க்கும் காமன் எடுக்கணும். அப்போ எக்ஸை காமனாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டில் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் போயிடுச்சு, அப்போ எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் செகண்டில் எக்ஸ் வெளில வந்துடுச்சு, அடுத்தது 1 இருக்கும். இதுக்கு 2க்கும் காமனாக -5 எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டில் எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அடுத்தது நான் இங்கே -1 போட முடியாது, +1 தான் போடணும். அப்போ தான் -× + வரும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதே தான் செகண்டில் வரும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 ப்ராக்கெட்லேயும் காமனாக எக்ஸ் +1 இருக்குது, இங்கே எக்ஸ் -5 இருக்குது. ஸோ இது வந்துருச்சா? இந்த ஸ்டெப் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு 2 ஸ்டெப் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர்னு போட்டு இந்த 3ஐயும் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு எழுதணும். அப்போ ஃபேக்டர்ஸ்ன்னு போட்டுட்டு 3ஐயுமே எழுதணும். என்னென்ன வந்திருக்கு? எக்ஸ் +1 ஃபஸ்ட்டுக்கு, அதாவது இங்கே நீங்கள் என்ன சைன் எடுக்கிறீங்களோ சிந்தட்டிக் மெத்தட்க்கு அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். இங்கே இப்போ எக்ஸ் +1ன்னு இருந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ் = -1ன்னு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிருப்போம். அப்போ இங்கே இதுக்கு கிடச்சிருக்க 3 டேர்மையும் நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம்மும் இதையும் நம்ம சிந்தட்டிக் மெத்தடில் தான் போட போகிறோம். சிந்தட்டிக் மெத்தடில் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டுக்கு 1, அடுத்து +13 இருக்குது, அடுத்து 32 இருக்குது, அடுத்து 20 இருக்குது. எழுதியாச்சு. இப்போ நான் ஒரு 1 போடுறேன். நம்ம 2 டைம் அழித்து போடுறதுனால ஒன்றும் தப்பில்லை, நம்ம போட்டுக்கலாம். 1 1s are 1, 13 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். 1 14s are 14,
கண்டிப்பாக வராது. இப்போ ஆட் பண்ணி எழுதும்போது இங்கே அதிகமான நம்பர் வரும், சான்ஸ் இல்லை. சரி -1 போட்டு பார்ப்போம். போட்டிங்கன்னா 1 × 1 போட்டால் எனக்கு வரலை, அதனால் நான் -1 எடுக்கிறேன். இப்போ -1 போட்டிங்கன்னா 1 × -1 -1. இப்போ 13ல் 1 போயிட்டால் எவ்வளோ வரும்? 12 வரும். அடுத்தது -1 × 12 -12 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2ல் 2 போயிட்டால் 0, ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ கழிக்கணும். 2ல் 2 போயிட்டால் 0, 3ல் 1 போயிட்டால் 2, பெரிய நம்பர் 32, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்லேயே விட்டுடலாம். அடுத்து -1 × 20 -20, அப்போ ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே சைடில் -1 எடுத்ததுனால நம்ம x+1 வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டர்னு சொல்லிவிடுவோம். அடுத்தது இங்கே என்ன கிடச்சிருக்குது? x² + 12 + 20 இப்படி கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? 20 எப்படி பிரிக்கலாம்? 10 2s are 20. 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 12 சென்டர் நம்பர் வந்துருச்சு. அப்போ டேரெக்டாக அது அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். இல்லைங்க மிஸ் எனக்கு ஒரு 2 ஸ்டெப் போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 2 ஸ்டெப் சேர்த்துக்கலாம். 2 ஸ்டெப் எப்படி படிக்கலாம்? x² + 10x + 2x + 20 எழுதிட்டு இதுக்கு 2க்கும் காமன், இதுக்கு 2க்கும் காமன். இப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டால் x + இங்கே 10 இருக்கும். இங்கே 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே x + 10 2s are 20 10. அப்போ என்ன வரும்? x + 10 அடுத்தது x + 2 இது எழுதிட்டு ஃபைனலாக ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? ஃபஸ்ட்டுக்கு இங்கே வந்திருக்கிற ஒரு x+1, ஏன்னா நம்ம சிந்தட்டிக் மெத்தடுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேக்டர் 1 x+1. இப்போ கிடச்சிருக்கக்கூடிய 2 ஃபேக்டர் x + 10 x + 2. அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து லாஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இதுவும் சிந்தட்டிக் மெத்தட்லேயே நம்ம போட்டுடலாம். இப்போ இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 1 -2 -1. இப்போ ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கொயரு இங்கே மேலே பாருங்கள், ஒய்க்கு க்யூப் இருக்குது, அடுத்து ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 1 இருக்குது, அடுத்து கான்ஸ்டன்ட் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைன்னா இல்லாத டேர்முக்கு அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். அந்த டேர்மை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இல்லாத டேர்முக்கு நம்ம 0 போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 போட்டுக்கிறேன். இங்கே 0 போட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதா அப்படியே நான் எடுத்துக்கிறேன். 1 2s are 2, 2 கூட 1 ஆட் பண்ணோன்னா 3 வரும். 1 3s are 3. அடுத்தது -2 + 3 அப்போ வேறு சைன் மைனஸ் பண்ணணும். 1 பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டுட்டேன். அடுத்து 1 1s are 1. இப்போ -1 + 1 0, அப்போ ஆல்ரெடி 0 ஆகுது. அப்போ இங்கே நான் +1 எடுத்துருக்கிறதுனால -1ன்றது ஒரு ஃபேக்டர். இதை மறந்துடவே கூடாதுப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபேக்டர் தப்பாயிடும். இங்கே எழுதும் பொழுது 2x² அந்த நம்பரோடு எழுதணும் +3x + 1 நான் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் ஃபேக்டரைஸ் மெத்தட் பாருங்கள். இப்போ இது மாதிரி சம்முக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த லாஸ்ட் நம்பரோட இந்த முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டாக மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2வை சென்டரில் 3 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம்? 1 2s are 2. அப்போ எழுதும்பொழுது 2x² ப்ளஸ் கிட்ட 2 இருந்தால் ஈஸியாக இருக்கும் காமனாக எடுக்க. ஸோ நான் 2 முன்னாடி எடுக்க. நீங்கள் 1 எழுதினாலும் தப்பு இல்லை, எப்படி எழுதினாலும் 1 தான். ஸோ 1x + 1. ஸோ இதுக்கு 2க்கு காமன், இதுக்கு 2க்கு காமன். இதுக்கு 2க்கு காமனாக நான் 2xஐ வெளில எடுத்தேன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? x மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 2x எடுத்துட்டோம் காமனாக, அப்போ 1 இருக்கும். ப்ளஸ் இதுக்கு 1 காமனாக எடுத்தோம்னா இங்கே x ப்ளஸ் இங்கே என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ 1 × 1 1 வரும். இப்போ ப்ராக்கெட்டில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ x + 1 எடுத்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய 2x + 1. ஸோ இந்த டேர்முக்கு எடுத்தாச்சு. அப்போ டோட்டலாக இது கிடச்சிருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதணுன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரு x - 1 வந்திருக்கு. இப்போ ஒரு 2 வந்திருக்கு. இந்த க்யூப்பில் வந்துச்சுன்னா 3 ஃபேக்டர் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்கள் மிஸ் இந்த மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் சிம்பிளாக போட்டுடலாம். லாங் டிவிஷன் மெத்தட் போடுறதும் ரொம்ப ஈஸி தான். அதுவும் உங்களுக்கு 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க மிஸ் அந்த மெத்தட் தான் போடணுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.